சங்கீதா. வரேன். சொல்லுங்க. இது பாருமா, இது போதுமான்னு பாரு. அத்தை, நீங்க எதுக்கு அத்தை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? நான் செய்வேன்ல. பேசாம படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. படுத்து கண்ணு முன்னா தூக்கம் வந்தாதானம்மா. எனக்கு இனிமே ரெஸ்ட்ங்கிறது சாவு ஒண்ணுதான். அத்தை, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு மட்டும் இல்லம்மா, இந்த நாட்டுல என்ன மாதிரி பல பேரு தூக்கம் இல்லாம வயசான காலத்துல மத்தவங்களுக்கு பாரமா இருக்கிறத நினைச்சு நினைச்சு வேதனைப்படுறாங்க தெரியுமா? எதுக்காக வேதனை பண்ணும்? எதுக்காக வேதனை பண்ணுங்கிற? இன்னைக்கு பாரமா தெரியறவங்க தான் ரொம்ப வருஷமா குடும்ப பாரத்தை சுமந்துட்டு வராங்க. இதனா உங்களுக்காக மட்டும் சொல்லல. வயசாயிட்டாலே வாழ்க்கையே போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நீங்க கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனவங்க தான் இன்னைக்கு கைத்தாங்களா உங்களை கூட்டிட்டு போனோம். ஒரு தாய் பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறதும் பிள்ளைங்க இல்லாம பொண்ணுங்க வீட்டுல இருக்கிறதும் அவங்களோட உரிமை. பெத்தவங்களை பொறுப்போட காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்களோட கடமை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு பள்ளிக்கூடத்துல படிச்ச அந்த பிள்ளைங்களே அன்னையும் பிதாவையும் அனாதையா முதியோர் இல்லத்துல சேர்க்கறது கொடுமை இல்லையா அத்தை? அத்தை, நீங்க மாமியார் தான். ஆனா அந்த நினைப்ப என் மனசுல எப்போதுமே ஏற்பட்டதில்லை. நீங்க என்ன விரோதியா பார்த்தப்ப கூட, நமக்குள்ள நிறைய சின்ன சின்ன சச்சரவுகள் வந்தா கூட நான் உங்களை எப்பவுமே என்னுடைய அம்மாவா தான் நினைச்சேன். நம்ம எது நினைச்சாலும் எது செஞ்சாலும் அது திரும்பவும் நமக்கே வந்து சேருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு அப்பா அம்மாவை பாரமா நினைக்கிறவங்க எதிர்காலத்துல அவங்க பிள்ளையாலேயே அவங்க எதிர்காலத்துல பாரமா நினைக்கப்படுவாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நடைமுறையில ஒத்துக்கிறவங்க யாரு இருக்காங்க? 1 மணி நேரம் பஸ்ல போறதுக்கே மத்தவங்களை தள்ளி விட்டாவது உட்கார இடம் பிடிக்கணும்னு பல பேர் முயற்சி பண்ற காலமா இது. ஒருத்தன் வாழ்க்கை பயணம் முழுக்க அவன் ஒழுக்கமாவும் ஒழுங்காவும் நடந்துக்க சொன்னா நடந்துக்குவானா? என்ன பண்றதுமா? அவங்களுக்கு தன் வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஊரை விடுங்கம்மா. வீட்டுல நான் பெத்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணா நடந்துக்க முயற்சி பண்ணலையே. அவளும் வீட்டு விட்டு போய் எத்தனை நாளாச்சு. எங்க இருக்காளோ, அவ என்ன பண்றாளோ எதுவுமே தெரியலையம்மா. எனக்கு தெரியுமா, அவ இங்கதான் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் தங்கியிருக்கா. ரஞ்சினி தம்பி கார்த்தி தான் அவளை ஹாஸ்டல்ல பத்திரமா சேர்த்திருக்கா. அப்படியா? ஆமாமா. அவ என்னதான் ரஞ்சினிக்கு கெடுதல் நினைச்சாலும் அவ கெட்டு போகாம காப்பாத்துறது ரஞ்சினியும் கார்த்தியும் தான். அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவளை வெளியே வச்சேன். ஆனா உமா இல்லாம என்னால இருக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. நான் அவளுக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப அதிகமோன்னு எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. அவளை என் கண்ணு முன்னாடி வச்சு திருத்தாம கண்ணுக்கு மறைவா அனுப்பிச்சது தப்போன்னு ரொம்ப பயமா இருக்குமா. அப்புறம் என்ன சங்கீதா, போய் அவளை கூட்டிட்டு வர வேண்டியதானே? போறேம்மா, சமயம் வரட்டும், கண்டிப்பா போய் பேசுறேன். அது வரைக்கும் நான் கும்பிடுற அந்த முருகன் அவளை பார்த்துக்குவாமா. சங்கீதா, அழாதம்மா. அந்த சுப்புனியோட வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இனிமே அவ உயிர் வாழ தகுதி இல்லாதவ. மாமா, அட்லீஸ்ட் இதையாவது ஒழுங்க செய்யுங்க. முன்பின் தெரியாத வெளியூர் வெஹிக்கிள்னா நமக்கு சேஃப். அப்படியே செஞ்சிடலாம். கார் இல்ல லாரி. ஆனா ஆனா சுப்புனியோட உயிர் கண்டிப்பா போயே ஆகணும். ஆமா, அந்த சுப்புனி எப்பவுமே கோயில் மரத்தடியில தான் இருப்பான்னு தங்கராஜ் சொல்லுவான்.
அப்போ சந்திரா, நம்ம தங்கராஜுக்கு இந்த சுப்பினியோட நடமாட்டம்லாம் நல்லா தெரியுமே. அவனையே இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணா என்ன? எஸ், வெரி குட் ஐடியா. தங்கராஜ் கிட்ட பேச்சு கொடுத்து வார்த்தை வாங்குறவன் சுப்பினி, வளருவாயன் அந்த தங்கராஜ். அவன் மூலமா சுப்பினிய கூப்பிட்டு கொன்னுட்டா பழியோ பாவமோ தங்கராஜ் மேலேயே போட்டுடலாம். சந்திரா, தங்கராஜ் நம்ம கிட்ட எத்தனை வருஷமா இருக்கான்? சோ ரொம்ப நாளா கூட இருந்தா கொல்லக்கூடாதா? நம்ம உப்பு தானே சாப்பிட்டுருக்கான், நமக்காக சாகட்டுமே. நாம நல்லா இருக்கணும்னா அந்த தங்கராஜ் இல்ல, மார்கண்டேயரும் சாகணும். சந்திரா, இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த சுப்பினி நோ மோர்னு உனக்கு தகவல் வரும். ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். அக்கா, உன்னை பார்க்க அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்திருக்காரு. சரி, வர சொல்லு. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன இப்படி திடீர்னு பார்க்க வந்திருக்கீங்க? எனி ஆப்ளிகேஷன்? சாரி மேடம், கிளப் வாசல நேத்து உங்க காரை ஏத்தி கொல்ல முயற்சி பண்ணதா சுப்பினின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. பப்ளிக் விட்னஸ் இருக்காங்க. உங்க மூலமா தன்னோட உயிருக்கு எந்த நேரத்துல ஆபத்து வரலான்னு டைரக்டா வந்து கமிஷனர் கிட்ட பாதுகாப்பு வேணும்னு பர்மிஷன் கேட்டிருக்காரு. ஒரு சீனியர் சிட்டிசன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது எங்க கடமை மேடம். அந்த ஆள் கொடுத்த போய் கம்ப்ளைண்ட்டை நீங்க நம்புறீங்களா? சம்பவ சாட்சிகள் இருக்கே. எனிவே, அவருக்கு எது நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு ஊர்ஜிதமாயிடும். பெட்டர் அவரோட ராசியா போயிடுங்க, இல்ல அவரை விட்டு ஒதுங்கி போயிடுங்க. வர மேடம். ஹலோ ஹலோ, யாரு? யாரு? மாமாவா? சந்திரமதி கிட்ட போன கொடு. சந்திரமதி வேணுமா? சுப்பினி லைன்ல இருக்கான். என்ன சுப்பினி, நான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணல, என் மேல ஃபால்ஸ் கேஸ் போட்டிருக்கேன்னு எனக்கு தகவல் வந்தது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அது பொய்யா நிஜமா நிரூபிக்க வேண்டியது போலீஸ் கடமை. சந்திரா, நீ என்ன விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ கிளப்ல பில்லியார்ட்ஸ் ஆடும்போது உன்னை பார்த்தேன் பத்தியா? பார்த்துட்டு போகும்போது வேட்டி அவன் கட்டும் போது கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன். அந்த நேரம் பார்த்து ஒன் டிரைவர் காரை ரிவர்ஸ்ல எடுத்தான். ஜனங்க என்ன நினைச்சிட்டாங்க, உன் கார்ல மோதித்தான் நான் கீழே விழுந்துட்டேன்னு நினைச்சிட்டாங்க. கொலை பண்ண ட்ரை பண்றேன்னு கூவி விஷயத்தை பெருசாகிட்டாங்க. எல்லாம் நன்மைக்கே நினைச்சேன். அது வேற ஒண்ணு இல்ல, இமேஜ் டேமேஜ் ஆயிடுமே, அதனால ஓகேன்னு. அப்புறம் சந்திரமதி, ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் போன் பண்ணேன். கார்ல பண்ணி அடிபடுறதும் சுப்படி அடிபடுறதும் ஒண்ணு. அதனால காரை உடனே வித்துடு, என்ன சரியா? என்ன? அப்போ நாம போட்ட அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? அவனை இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கணும். கூடிய சீக்கிரமே அவன் டெட் லைனை நான் கன்ஃபார்ம் பண்றேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப எனக்கு டைம் இல்ல, அப்புறமா பார்க்கலாம். நான் எனக்காக எதையும் பேசவோ கேட்கவோ வரல. உங்ககிட்ட ஒரு 5 minutes பேசி ஆகணும். என்ன விஷயம்? நித்யா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ரேகாவோட மரணம் இயற்கையான மரணம் இல்ல. நீ என்ன சொல்ல வரேனே எனக்கு புரியல. ரேகா கொலை செய்யப்பட்டிருப்பாளோன்னு நான் சந்தேகப்படுறேன். நான்சென்ஸ். அவ கரண்ட் ஷாக்ல இறந்துட்டதா ரிப்போர்ட்டே வந்திருக்கு. ஒத்துக்கிறேன். ஆனா அந்த கரண்ட் ஷாக் அடிச்ச சம்பவம் தானே நடந்துச்சா, இல்ல யாராலையாவது நடத்தப்பட்டதா? வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணதுனால உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. அதான் என்னென்னமோ கற்பனை பண்ணி உளறிக்கிட்டு இருக்க.
நான் உளரல நித்யா. ரேகாவை புதைச்சப்போ என் செல்போன் அங்க நான் தவற விட்டுட்டேன். அதை எடுக்க நானும் என் தம்பி கார்த்திக்கும் அங்க போனோம். ரேகாவோட பணத்தை புதைச்சதுக்கு அப்புறம் யாரோ தோண்டி எடுத்திருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. அவங்க யாருன்னு தெரிஞ்ச வெட்டியான செத்து போயிட்டான். அதனால ரேகாக்கு நடந்தது என்ன, அவ பணத்தை தோண்டி எடுத்தது யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் அவ பணத்தை வெளியில எடுக்கணும். ஆஸ் எ சிஸ்டரா நீ கோர்ட்ல மனு கொடுத்தினா ரேகா உடலோட புதைஞ்சு போன ரகசியங்களை கண்டுபிடிச்சிடலாம். உனக்கே இவ்ளோ அக்கறை? என்ன பேசுற நீ? நானும் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவன். சஸ்பென்ஷன் முடிஞ்சா அடுத்த நிமிஷமே வேலையில ஜாயின் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாம ரேகா உனக்கு மட்டும் தங்கச்சி இல்ல, எனக்கும் தங்கச்சி மாதிரி தான். சரி, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ போ. நான் மட்டும் போறதுக்காக வரல, பொண்ணையும் கோர்ட்டு கூட்டிட்டு போக வந்திருக்க. முடியாது. நீ சொல்ற கட்டுக்கதையை நம்பி என்னால ஒண்ணு பண்ண முடியாது. பொண்ணத்தை தோண்டி எடுக்கிறதுனா இம்பாசிபிள். செத்து போனது ஏன் தங்கச்சி, உனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ தலையிடாத. நித்யா, இது என் மேல இருக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் காட்டுறதுக்கான நேரம் இல்ல. ரேகாவோட சாவுக்கு யாராவது காரணமா இருந்திருந்தா அவங்கள தண்டிக்க வேண்டாமா? உனக்கு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு வா நித்யா, ப்ளீஸ். டாக்டர், நீங்க தானே போஸ்ட்மார்ட்டம்? ஆமா சார், நான் தான் பண்ணேன். பாடிக்கு எதுவும் டேமேஜ் ஆகாம பாத்துக்கோப்பா. சரி சார், சரி. சார், வவுர்லாம் கிழிஞ்சிருக்கு சார். What happened, doctor? இவங்க வயிற்று பகுதியை யாரோ கிழிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Something is wrong. எஸ் சார். மிஸ் ரஞ்சனி, உங்க சந்தேகம் சரிதான். யாரோ புதைச்சிருந்த பாடியை தோண்டி எடுத்திருக்காங்க, வயிற்று பகுதியை கிழிச்சிருக்காங்க. சம்திங் இஸ் ராங். நான் மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அனுப்பி வைக்கிறேன். ஓகே? ஓகே. மேடம், இந்த கேஸ் விசாரணையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள், எஸ் சார், பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. Okay, sir. ஓகே மேடம், நீங்க கிளம்புங்க. ஓகே சார். நித்யா, போலாமா? சித்தி. ஹாய் ராகுல். ஹாய் பிரீதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. அப்பா எங்க? அப்பா உள்ள. கூப்பிடு. டாடி, நித்யா ஆண்டி வந்திருக்காங்க. நல்லா படிக்கிறீங்களா? ஊர்ல ஃபர்ஸ்ட் வின் பண்ணேன், அப்புறம் ஸ்கூல்ல, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 1 நான் தான். ஏ ரேகா, என்னடி இது? இது வீடு நினைச்சியா இல்ல கேரம் கிளப் நினைச்சியா? அக்கா, நான் தினம் பிராக்டிஸ் பண்ணலாம், டோர்னமெண்ட் விளையாடுறது ரொம்ப கஷ்டம்க்கா. ஹாய் நித்யா. ஹலோ சார். உட்காருங்க. டேய், நித்யா ஆண்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி அம்மாட்ட காஃபி போட்டு கொண்டு வர சொல்லு. போ. நான் போவேன். இல்ல நான் தான் போவேன். டேய், 2 பேரும் போங்க. சரி டாடி. கேள்விப்பட்டேன் நித்யா, நீங்க எப்படி இதுக்கு அலோவ் பண்ணீங்க? நான் ஏற்கனவே ரஞ்சனி கிட்ட சொன்னேன் என் விஷயத்துல தலையிடாதன்னு. ஆனா அவ
ரேகாவோட பாடியை தோண்டி எடுக்கணும்னு சொல்லும்போது நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க எப்படி இதுல இன்வால்வ் ஆகுறாங்க? அவ ரொம்ப புத்திசாலி. ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசரா இல்லாம ஒரு சாதாரண பொண்ணா என் தங்கச்சி மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கா. எல்லாம் அந்த கலெக்டர் கொடுக்குற இடம். இவ டியூட்டியில ஜாயின் பண்றதுல அவரே அவளை துடிதுடிப்பா இருக்காருன்னு தெரியல. விடக்கூடாது சார். அவ டியூட்டில இல்லனாலும் ரொம்ப சின்சியரா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றா. அதுவும் என்கிட்டே ஆக்ட் பண்றா. அவ நேரம் ரேகாவோட சாவுல மர்மம் இருக்கிறதா ப்ரூவ் ஆயிடுச்சு. அவ பாடியை தோண்டி எடுக்கிறதுக்கு டாக்டர் சர்டிபிகேட்டும் போலீஸ் சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனா ரேகாவோட பாடியை தோண்டி பார்த்தா அவ வயிறு கிழிஞ்சிருக்கு சார். அந்த மர்மம் என்ன? அப்படி தோண்டி எடுக்க வந்த கும்பல் யாரு? அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அது ஒண்ணுதான் ரஞ்சினியை மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேர விடாம தடுக்கிறதுக்கான ஒரே வழி. ஆனா அத எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? தெரியல, ஆனா கண்டுபிடிச்சாகணும். ரேகாவோட பாடியோட வந்த சூட்கேஸ் இப்ப எங்க இருக்கு? என் வீட்டுல தான் இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, அதை முதல்ல எடுத்துருவாங்க. இல்லனா அதுல ஏதாவது தடயம் இருக்கான்னு பாருங்க. ஓகே சார், அப்படியே செய்றேன். சரி, வாங்க காஃபி எடுத்துக்கோங்க. உங்க தங்கச்சி விஷயம் கேள்விப்பட்டப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவர் கூட 2-3 நாளா அதே நினைச்சிட்டு தூங்காம இருந்தாரு. போதும், இப்பதான் அவங்க பழசெல்லாம் மறந்துருக்காங்க. நீ திரும்ப ஞாபகப்படுத்தாத. சரி, பரவாயில்ல. அவங்க ஏதோ ஆறுதல் சொல்றாங்க. இல்ல நித்யா, பரவாயில்ல. இவரு எப்பவுமே இப்படிதான். 4 பேர் இருந்தா நான் பேசினா இவருக்கு பிடிக்காது. சொல்ல, நான் உன்னை அடிமையா வச்சிருக்கேன்னு சொல்ல. என்ன அடக்க ஒடுக்கமா பேசுற? இல்லங்க, நான் அப்படி ஒண்ணும் சொல்ல வரல. போதும், ஓ பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு சார் இவ்ளோ டென்ஷன்? டென்ஷன் நித்யா, டென்ஷன். ஒரு பொம்பளையா இருந்து ரஞ்சனி சாதிக்கிற விஷயத்த ஆம்பளையா இருந்து என்னால சாதிக்க முடியலன்ற டென்ஷன். என் எதிர்த்து யாரு பேசினாலும் எதுக்கு நிக்கிறவங்க ரஞ்சனி மாதிரியே தெரியுறாங்க. ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். நாம ஜெயிக்கணும் சார். சாரி, நாம ஜெயிக்கணும் சார். அப்போ நான் கிளம்புறேன். சாரி. இட்ஸ் ஓகே சார்.